பேச்சுலர்ஸோட சடன் கிரேவிங்க்கு இன்னைக்கு சில்லி டொமேட்டோ பாஸ்தா செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். 3 தக்காளியை அரைச்சு வச்சுக்கோங்க, மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது செய்யறது ரொம்பவே சுலபம். மிக்ஸி இல்லாத பேச்சுலர்ஸ் நீங்க டைரக்டா சின்னதா கட் பண்ணி அப்படியே சாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஹெல்தி பாஸ்தாஸும் நம்மளுக்கு மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. நம்மளுக்கு பாஸ்தாவோட தண்ணியும் வேணும், ஸோ கீழே ஊத்திராதீங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் பட்டர், 10 பல் தூளா கட் பண்ண பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல அரைச்ச 3 தக்காளியை சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், அதோட நான் வீட்லயே அரைச்ச ரெட் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்டி பர்பஸ் ரெட் சில்லி பேஸ்ட் நான் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. ஸோ இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஃபைனலி நான் டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கெச்சப் இருந்தா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். அதோட நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி 1 கப் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சாஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சீங்கன்னா டொமேட்டோ சில்லி பாஸ்தா உங்களோட ஈவினிங் கிரேவிங்ஸை சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி